எல்லாருக்கும் வணக்கங்க. மேச ராசிக்குண்டான ஜூன் மாத பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆயிலி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷம் தாராதேவியம் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதம் கடக ராசி கும்ப லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதம் மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பதிவில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலன் தரலனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக சாதகமான பலன் தந்து தானே தீரணும். ஜூன் மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகுது. இது மேசராசிகாரங்களுக்கு மட்டும் கிடையாது, 12 ராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. கடந்த ஒரு 3 மாதமாகவே நான் மாத பலன் தரல, கோட்சார பலன் வேண்டாம், கிரகப்பயிற்சி பலன் மட்டும் சொன்னால் போதுமானது அப்படின்ற மனநிலையில் நான் இருந்தேன். ஆனால் வரக்கூடிய ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் நிறைய இருக்குது. அதனால் மாத பலன்கள் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தானுங்க இந்த பதிவு தரேன். கால சர்ப்ப யோகம் அப்படின்ற ஒரு யோகம் மாத பிறப்பு அன்னைக்கே இருக்குது. புதனாதித்ய யோகம் அப்படின்ற யோகமும் இந்த மாதம் தொடக்கத்திலேயே ஜூன் மாத தொடக்கத்திலேயே இருக்குது. அதுபோக சந்திர பகவான் தன்னுடைய ஆட்சியில் கடகத்தில் சந்திரன் இருந்து, சந்திரன் புதனுடைய சாரம் ஆயிலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில், புதன் சந்திர பகவானுடைய சாரத்தில் அற்புதமான யோகம், பரிவர்த்தனை யோகம், நட்சத்திர பரிவர்த்தனையும் சொல்லுவாங்க. அதுபோக சந்திரனும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் சந்திரமங்கல யோகம். அப்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு தருணத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த மாதிரியான பலன்கள் எந்த நேரத்தில் தரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். மேச ராசியாதிபதி மேச ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, அதுவும் நீச்சம் பெற்றிருக்கிறது. நமக்கு அந்தளவுக்கு சிறப்பில்லை. ஜூன் மாதம் பிறக்கப்பட்டு 6 தேதி வரை பெருசாக நமக்கு வித்தியாசம் இருக்காது. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை மாதம் பிறக்கப்படுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 6 நாட்கள், 7ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நிறைய படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன், இல்லை நான் படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மதம் இல்லைங்க, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். என்ன தான் காரணம்? அதுக்கு காரணம் என்ன? மேச ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும், 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறதும், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறதும், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறதும் ஒரு சிறப்பான விஷயம். அந்த 2 கூடியவர் தனஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். அருமையான ஒரு தருணமாக இருக்குது. அதனால் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுனே தெரியல சார், மாதமான ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் நான் மருத்துவ செலவு செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து உடல் உபாதைகள் சரியாகும். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் சரியாகும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 0 டிகிரியில் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார்.
இந்த சூழல் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது, இதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு வேலை வாய்ப்பு, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, இடமாற்றங்கள் வேணுன்ற ஆசையில் இருப்பீங்க. என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அது இதுவரைக்கும் நடந்திருந்திருக்காது. அப்போது ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணால் 100% வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு போகணுன்னு ஆசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நானும் 4 முறை 5 முறை முயற்சி பண்ணி பார்த்துவிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு முயற்சி பண்ணுங்க, நல்ல விதமான ஒரு சூழல் ஏற்படும். ஜூன் 6ஆம் தேதி 2 விசேஷம் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 4வது பாவகம் நீட்சத்தில் இருந்து 5வது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்துக்கு வரார். அப்போ அந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாவுடைய சாரத்துக்கு வந்துடுவார், மிருகசீரிஷம் சாரத்தில். அப்போது செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டில் செவ்வாய் 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை கிரக பரிவர்த்தனை எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். இந்த ஒரு சூழலால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படுதுங்க, திருமணமாகி 6 வருடம் ஆகுதுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னா இந்த தருணங்களில் ஜூன் மாதம் 6 தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் இடம்பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ளார 15 தேதிக்குள்ளார, ஜூன் 6லிருந்து ஜூன் 15க்குள்ளார புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. அதுபோக 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புத்திரஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் மீண்டும் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகம், 2 முறை புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அப்போது பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பாக பிரிவினை, சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்கள், மண்மனை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, இதில் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். சார் 2 முறை 3 முறை முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம், இது வரைக்கும் எங்களால் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, 2 தலைமுறையாக நாங்கள் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடாமல் இருக்கிறோம். இந்த தருணங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் 100% சரியாக இருக்கும். ஜூன் 15 தேதிக்கு மேற்கொண்டு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திரகாரகனோட சேரக்கூடிய தருணம். சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி, புத்திரகாரகன் யார் சாமின்னு கேட்டிங்கன்னா குரு ஆல்ரெடி மேசராசிக்கு 3வது பாவகத்தில் தானே இருக்கார். அப்போது மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரியன், குரு ஏற்கனவே மிருகசீரிச நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போது சூரியனும் குருவும் புதனும் 3 பேரும் ஒரே பாவகத்தில், இதனால் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள். சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 4 காசு சம்பாதிக்கலாமா, எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 15 தேதிக்கு மேற்கொண்டு முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஜோசிகாரர் சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு இருக்கிற காசு பணம் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுடாதீங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. நாங்கள் கோச்சார பலன் தான் சொல்கிறோமே தவிர யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லலை. அப்போது 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22ஆம் தேதி கடகத்தில் புதன் வரார். 3 கிரகம், புத்திகாரகன் சொல்லக்கூடிய புதன் சகோதர ஸ்தானாதிபதி நமக்கு 4வது பாவகத்துக்கு வரார், கடகத்தில் பகையாகும். 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அந்த 8 நாட்கள் முடிஞ்சளவுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிடணும், இல்லையா கருத்து வேறுபாடுகள் கொடுத்துரும். கூட பிறந்த பிறப்புகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 100% வம்பு வழக்கு, தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத சலுப்பு இந்த தருணத்தில் கொடுத்துரும். கொஞ்சம் அந்த 8 நாள் சூதானமாக இருந்துக்கும். இடமாற்றங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னுக்கே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், அந்த நிறுவனத்துலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேன், பேப்பரை போட்டுடலாமா சார் அப்படின்னா நீங்கள் 6 தேதிக்கு மேற்கொண்டு 22 தேதிக்குள்ளார நீங்கள் மாறிக்கோங்க, இல்லை மாறுறதுக்கு முயற்சி கூட பண்ணுங்க.
அந்த 22 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார தயவு செய்து பொறுமையாக இருங்க. பொதுவாக இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஏன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி நமக்கு இருக்காது இல்லையா? ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்டு, பலவிதமான சாதகமான பலன் வரப்போகுது. ஒரு உதாரணத்துக்கு திருமண ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் கூட சரியாக போகுது. இது கூட உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேனுங்க, ஆதாரம் கொடுக்காம போகிறது இல்லை. மேஷராசிக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வீடு, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். திருமணக்காரகன் திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண காரகனும் சுக்கிரன் தான், திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். அப்போது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4வது பார்வையாக அதே திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது திருமணக்காரகன் உங்கள் ராசியிலிருந்து திருமணஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசியாதிபதியும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து சந்திரமங்கல யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். இது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் தனகாரகன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ அந்த தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து 5வது பார்வையாக திருமணஸ்தானத்தை பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம். குரு நம்மளை பார்க்க போகிறது இல்லை, எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல நமக்கு வேல்யூவாக இருக்கும். அப்போது குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் இதுதானுங்க. இந்த ஒரு சூழலால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டும் கிடையாது, திருமணமாகி பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒன்று சேர்றதுக்கும் பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் இணையறதுக்கும் ஒரு நல்ல நேர காலங்கள் ஏற்படும். அதே மாதிரி என்னுடைய மனைவிக்கு நேர காலங்கள் எங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குமா சார், என் ஜாதகத்தில் என் மனைவிக்கு நேரம் நல்லா இருக்கா, என் ஜாதகத்தில் என் கணவருக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னா, மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவிக்கு நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். இல்லை மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 60% உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மணவாளனுக்கு 100% அல்லது உங்கள் மனைவிக்கு 100% நல்ல பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், மாத பலன் நான் கொடுக்கறதுக்கு பெருசாக எனக்கு நாட்டம் இல்லை. ஆனாலும் வரக்கூடிய ஜூன் மாதம் அப்படின்றது அற்புதமான மாதம், பலவிதமான சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால தான் இந்த மாத பலன் தரணுங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் மன அழுத்தம் சரிப்படுத்தும், உடல் உபாதைகளை சரிப்படுத்தும். நானாக கையோனி கரணம் போட்டு ஒன்றொன்னா உருவாக்கினேன், இன்றைக்கி நான் உருவாக்கின சொத்து பத்தும் நான் இழந்து விட்டேனுங்க, பசங்களுடைய ஆதரவு கூட இல்லாமல் நான் தனிமையில் இருக்கிறேனுங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற சீனியர் சிட்டிசன்களுக்கு கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் மேசராசியில் பிறந்த நீங்கள் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் சாதிக்கிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானேங்க, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சம்பாதிக்கிற நேரத்துலலாம் சாதிச்சிட முடியாது, சாதிக்கிறதுக்கு ஒன்று நேரம் இருக்கணுங்க. இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் சாதிக்கிறதுக்கான நேரம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருந்ததுன்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.